நாம் 3 விதமான அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தோம். ஜாக்கிரத அவஸ்தா, இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனுபவம். அப்புறம் சொப்ன அவஸ்தா, கனவு. சுசுப்தி அவஸ்தா, கனவற்ற ஆழ்ந்த உலக்கம். இந்த 3 அனுபவங்களும் நம்மளுக்கு வருது. சரி, இதை பத்தியே நாம ஏன் விசாரம் செய்யணும்? நான் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 அவஸ்தைக்கும் அப்பாற்பட்டவன், அவஸ்தாத்திரைய சாட்சி அப்படின்ட்டு ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் வந்தது. ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த 3 அவஸ்தைகள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்தது. அதே போல நம்மளுக்கு 3 சரீரங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸ்தூல சரீரம் உடல், சூட்ச்ம சரீரம் மனம், பின்பு இந்த 2க்கும் காரணமா இருக்கிற காரண சரீரம். இதையும் நம்ம ஏன் படிச்சோம் என்றால், ஆத்மா என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 சரீரத்துக்கு அப்பாற்பட்டவன் ஒரு லட்சணம் வந்தது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 3 சரீரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால நம்ம அதையும் படிச்சோம். பிறகு இன்னொரு கருத்தையும் பார்த்தோம். நான் இந்த ஸ்தூல சரீரத்தோட அபிமானம் வச்சு இந்த ஜாக்கிரத பிரபஞ்சத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வன். அதே நான் பார்த்தீங்கன்னா கனவு கண்டுட்டு இருக்கும்போது அவன் பேர் டைஜஷன். உறங்கி கொண்டிருக்கிற நானுக்கு பார்த்தீங்கன்னா பிராக்ஞன் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது.